ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனல் நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ரீசெண்டாக காதல் கதை சொல்லவா அப்படின்ற ஒரு படத்துல இருந்து ட்ரைலர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரைலருக்கு தான் இப்போ நம்ம ரியாக்ஷன் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அடுத்த இந்த வீடியோக்கு ரியாக்ஷன் கொடுக்கணும்னு கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே. பெப்பர்மென்ட் பிரைவேட் லிமிடெட். ஏய், ஸ்டார்டிங்ல விஜய் சேதுபதி காட்டுறாங்க. முக்கியமான காரணம் உங்களுக்கும் எனக்கும் பிடிச்ச, ஏன் இந்த உலகத்துக்கே பிடிச்ச, இந்த உலகம் பூரா பேசுற ஒரே லாங்குவேஜ் லவ் பத்தி தான் பேச போறோம். ஏய், இவங்கெல்லாம் இருக்காங்களா படத்துல? ஏய், நகுல் சார் எல்லாம் இருக்காரு. ஓ, படத்துல வந்து விஜய் சேதுபதி சார் வந்து ஒரு செலிபிரிட்டியாவே இருக்காருன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு ரேடியோ எஃப்எம். இது காதல் கதை சொல்லவா ஷோ. ஒரு லவ் ஸ்டோரி கூட மிஸ் பண்ண வேணா. லோக்கல் நம்பர். ஹலோ சார். ஹலோ, உங்க பேர் என்ன? ஆஷா. ஸ்ரேயா ஸ்ரீராஜி. ஹர்கோனி மைக்கேல்னு சொல்லுவாங்க. ஒரு ஹக். சூப்பர் சூப்பர் சூப்பர். இது வரைக்கும் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லாத மாதிரி தெரியும். இப்போதான் ஏதோ சாப்பாட்டில் ருசி இருக்கிற மாதிரி, காற்று ஏதோ அப்போதான் முத முறையாக சுவாசிக்கிற மாதிரி அப்படிலாம் தோணும். அது அப்படியே உங்களை வேறொரு ஆளாக மாறும். உங்க எல்லாருக்கிட்டையும் விஜய் சேதுபதி சார் வந்து பேசுவாருன்னு நினைக்கிறேன். கொட்டு மழை பிடிக்காது, கோடை வெயில் தனில் குல்ஃபி தின்ன பிடிக்காது, 10 நகங்களில் ஒற்றை நிறம் பிடிக்காது. நீங்கள் உலகத்தில் யாராக வேணா இருங்க, ஆனால் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா போதும், அவ்வளவுதான். லைஃப் ஃபுல்லாக சர்ப்ரைசஸ் தான். இது ஃபுல்லா ஒரு லவ் மூவின்னு நினைக்கிறேன் இந்த படம். ஏய், எல்லாம் தப்பா தோணுது. நான் வேதனைப்படுத்திட்டேன். எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரி, எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, முறுக்க முறுக்க டைட் ஆகுற கயிறு மாதிரி 2 பேரும் ஒன்னா இருக்கும். என்னாச்சு? ரெண்டு கதையும் சூப்பர்ல. இதுதான் அந்த காதல் கதை சொல்லவா படத்தோட போஸ்டர். காதல் கதை சொல்லவா? மேல இருக்கானே அவன் பண்ற வேலை. ஓகே, திஸ் இஸ் விஜய் சேதுபதி சைனிங் ஆஃப். thank you so much. அவரோட ஓன் நேம்லயே வராரா? சூப்பர். ஓகே, ட்ரெய்லர் பார்த்தாச்சு. ட்ரெய்லர் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போதே என்ன தெரியுதுன்னா, இது வந்து இந்த படம் வந்து ஒரு லவ் ஸ்டோரி தான். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து லவ் பண்ணவங்க வந்து அவங்க ஸ்டோரியை வந்து சொல்கிற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த படத்தில் வந்து விஜய் சேதுபதி சார் நடிச்சிருக்காரு, நகுல் சார் நடிச்சிருக்காரு, ஜெயராம் சார் நடிச்சிருக்காங்க, இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வந்து இந்த படம் எப்படி இருக்கலாம் அப்படின்ற ஸ்டோரி ப்ரொடிக்ஷன் வந்து பார்த்துடலாம். நான் சொல்கிறது எல்லாமே அப்படியெல்லாம் படத்தில் வராது. இது சும்மா என்னோட கெஸ் தான், என்னோட ப்ரெடிக்ஷன் தான். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து ஸ்டோரி என்னவா இருக்கலாம்னா, இது முழுக்க முழுக்க வந்து ஒரு எஃப்எம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் தான். அதாவது ஒரு எஃப்எம்ல வந்து ஒரு ஷோ நடக்குது. ஓகேங்களா? எஃப்எம்ல ஒரு ஷோ நடக்குது. அதாவது காதல் கதை சொல்லவா அப்படின்ற ஒரு ஷோ நடத்துறாங்க. அந்த ஷோல வந்து விஜய் சேதுபதி சாரை கூட்டு வந்து பேச வைக்கிறாங்க. அதாவது வந்து விஜய் சேதுபதி சார் வந்து இந்த படத்துலயும் வந்து ஒரு ஹீரோவா, ஒரு ஆக்டரா, ஒரு செலிபிரிட்டியா தான் வராரு. அதாவது விஜய் சேதுபதி சாராவே அவர் வராரு. அதாவது அவரோட ஓன் ரோல்லே அவர் வராரு. ஓகேங்களா? அவர் தான் வந்து இந்த ஷோக்கு வந்து ஒரு சீஃப் கெஸ்டா வராரு. அவர் தான் வந்து அந்த கால் பண்ணுவாங்கல்ல, அவங்க எல்லார்கிட்டயுமே வந்து அவர் தான் பேச போறாரு. ஓகேங்களா? அந்த காதல் கதையை பூரா அவர் தான் கேட்க போறாரு. அவர் கேட்டுட்டு அவரோட ஒப்பீனியனை அவர் சொல்ல போறாரு. ஓகேங்களா? அப்படிதான் கொண்டு வர போறாங்க. அப்படி பேச ஆரம்பிக்கும் போது ஒவ்வொருத்தரா அவங்க கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அவங்க காதல் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதுல வந்து முக்கியமா 2 பேரோட கதையை பத்தி தான் இந்த படம் முழுக்க பேச போறாங்க. அதாவது வந்து ஜெயராம் சாரோட ஒரு கதை, அதுக்கப்புறம் வந்து நகுல் சாரோட ஒரு கதை. இவங்க 2 பேரோட கதையை மட்டும்தான் படத்துல ஃபுல்லா பேச போறாங்க. நிறைய பேர் பேசுற மாதிரி காட்டுவாங்க. ஆனா வந்து இவங்க 2 பேரோட கதையை தான் முழுசா என்ன நடந்துச்சு, என்ன பிரச்சனை, எல்லாத்தையுமே டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது இவங்க 2 பேர் தான் லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேரோட ஃபேமிலியில என்ன நடந்துச்சு இப்படின்றத தான் காட்டுவாங்க. ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது ஜெயராம் சாருக்கும் கல்யாணம் ஆன மாதிரி தான் காட்டுறாங்க. அதாவது ஜெயராம் சாருக்கு வந்து கல்யாணம் ஆகி ஒரு ஒய்ஃப் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க.
நகுல் சாருக்கு வந்து அவங்களுக்கு தனியா இன்னொரு ஹீரோயின் காட்டுறாங்க. அவங்களுக்கு மேரேஜ் ஆயிருமா? இல்லாட்டி லவ் பண்ற மாரி காட்டுவாங்களா என்னன்னு தெரியல. ஆனா ஜெயராம் சாருக்கு வந்து மேரேஜ் ஆன மாரி காட்டிட்டாங்க. நகுல் சாருக்குமே மேரேஜ் தான் ஆயிருக்கும்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் பிரிஞ்சு இருக்க சிச்சுவேஷன் வந்துரும்னு நெனைக்கிறேன். அதாவது ஜெயராம் சார் வந்து அவரோட ஒய்ஃப் கிட்ட நல்லா தான் இருக்கிறாரு. அப்படி இருக்கிறப்போ வந்து ஒரு சிச்சுவேஷன் அவங்க வந்து பிரியிற மாரி வரும். அதே மாரி நகுல் சாரும் தான். அவங்க ஒய்ஃப்ட்ட இருந்து ஒரு செகண்ட்ல பிரியிற செகண்ட் வந்துரும். அதாவது எப்புட்ன்னா, அவங்கவங்க வேலைக்காக பிரிவாங்க. ஓகேங்களா? இது வந்து அவங்களுக்கு பிடிக்காம அந்த மாரி எதுவும் கிடையாது. அவங்களோட வேலைக்காக அவங்க பிரியிறாங்க. அதாவது ஜெயராம் சார் வந்து ஆர்மில இருக்கிற மாரி காட்டுறாங்கன்னு நெனைக்கிறேன். அவரு அந்த மாரி தான் காட்டுறாங்க. கரெக்ட்டா எதுல இருக்காருன்னு தெர்ல. அதே மாரி நகுல் சாருமே ஏதோ ஒரு பிசினஸ் பண்றாங்கன்னு நெனைக்கிறேன். இதுக்காக வந்து அவங்க பிரியிறாங்க. அதாவது அவங்க கெரியருக்காக அவங்க பிரியிறாங்க. இருந்தாலுமே அவங்க ஃபோன் கால்லயும் சரி, அப்பப்ப நேர்ல பார்க்கறதுலயும் சரி, அவங்க வந்து அவங்க லவ்வ வந்து காட்டிக்கிட்டே தான் இருக்காங்க. இப்படி இருக்கிறப்போ வந்து, அவங்க வந்து ஒரு கட்டத்துக்கு மேல வந்து அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வருது. அதாவது அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை, ஏது பிரச்சனைன்றத ட்ரெய்லர்ல காட்டல. ஆனா ஏதோ ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனை மூலியமா வந்து அது வந்து அது வந்து சின்னதா ஆரம்பிச்ச ஒரு பிரச்சனை. ஆனா வந்து அது கொஞ்சம் கொஞ்சமா வந்து வளர்ந்து ரொம்ப பெரிய பிரச்சனையா மாறி, அவங்க பிரிஞ்சு இருக்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு வருது. ஓகேங்களா? அப்படி பிரிஞ்சு இருக்க சிச்சுவேஷன் வந்ததுக்கு அப்புறம் வந்து, அவங்க ரொம்ப பிரிஞ்சு ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க பிரிஞ்சிரலாம். மொத்தமாவே பிரிஞ்சிரலான்ற ஒரு சிச்சுவேஷன் வருதுன்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து கடைசில சேர்ந்தாங்களா? இல்லையா? அப்படின்றது தான் இந்த கதையில வரும்னு நெனைக்கிறேன். ஆனா வந்து இந்த கதைய வந்து விஜய் சேதுபதி சார்ட்ட வந்து நகுல் சாரோ, ஜெயராம் சாரோ சொல்ற மாரி வரல. படத்துல வந்து என்ன மாரி காட்டியிருக்காங்கன்னா, நகுல் சாரோட ஒய்ஃபா நடிச்சிருக்காங்கல்ல, அவங்க வந்து விஜய் சேதுபதி சார்ட்ட கதைய சொல்றாங்க. கால்ல. அதாவது ஃபோன் கால்ல வந்து அந்த எஃப்எம் மூலியமா கதைய சொல்றாங்க. அடுத்து வந்து ஜெயராம் சாரோட ஒய்ஃபா இருக்காங்கல்ல, அவங்க தான் வந்து ஜெயராம் சாருக்கும், அவங்களுக்கும் உள்ள கதைய வந்து அ விஜய் சேதுபதி சார்ட்ட அந்த எஃப்எம்ல சொல்றாங்க. ஓகேங்களா? அதாவது அவங்க ஒய்ஃப் தான் வந்து அவங்க கதைய சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வந்து சோகமா சொல்றாங்க. ஒரு வருத்தமா சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது, அந்த கதைய சொல்லும்போது மேபி வந்து அவங்க பிரிஞ்சிருக்கலாம். ஓகேங்களா? அந்த மாரி கூட இருக்கலாம். பிரிஞ்சிருக்கலாம். அந்த வருத்தத்துல கூட சொல்லிருக்கலாம். நிரந்தரமா பிரிஞ்சுட்டாங்களா? அது தெர்ல. ஆனா வந்து டெம்பரரியா ஒரு சண்டை வந்து பிரிஞ்சிருக்கலாம். அதுல கூட இந்த எஃப்எம்ம வந்து யூஸ் பண்ணி, அவங்க வந்து தான் கஷ்டத்த வந்து சொல்லலாம்னு நெனச்சிருக்கலாம். ஓகேங்களா? அது வந்து படத்துல எப்படி வேணா வரலாம். அது வந்து படத்த பார்த்தா தான் தெரியும். ஓகேங்களா? எனக்கு இந்த படத்த பார்க்கும்போது இன்னொரு படம் தோணுது. அதாவது ஜோதிகா மேம் நடிச்சிருப்பாங்கல்ல. காற்றின் மொழி அப்படின்னு ஒரு படம் நடிச்சிருப்பாங்கல்ல ஜோதிகா மேம். அந்த படத்துல வந்து அவங்களும் அதே மாரி தானே ஒரு எஃப்எம்ல போய் பேசுவாங்க. ஆனா வந்து அவங்க பேசுறது வந்து லவ் ஸ்டோரி அந்த மாரிலாம் பேச மாட்டாங்க. அவங்க வந்து என்ன பேசுவாங்கன்னா, இந்த மாரி வாழ்க்கையில இருக்க கஷ்டங்கள பத்தி, ஒருத்தவங்க வந்து அவங்க இப்போ வந்து நமக்கே வந்து எல்லாருக்குமே வந்து ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். ஓகேங்களா? அத வந்து யார்ட்ட சொல்றது அப்படின்ற ஒரு இது இருக்கும். எனக்கு வந்து இப்போ வந்து ஆ இப்போ வந்து எனக்கு வேலை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து எனக்கு வேலை கிடைக்கல. அதிலேயே வந்து நான் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருப்பேன். ஓகேங்களா? ஸ்ட்ரெஸ்ஸா இருப்பேன். சரி அத வந்து அந்த என் கஷ்டத்த யார்ட்டயாவது ஷேர் பண்ணிக்கணும். அந்த மாரி எனக்கு ஒண்ணு இருக்கும். ஓகேங்களா? அப்படி இருக்கப்போ வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷன் பண்ற மாரி, "நீ நல்லா படி, நல்லா வேலைக்கு போ, அ எதையும் நெனச்சு ஃபீல் பண்ணாத, கஷ்டப்பட்டு உழைச்சா உனக்கு வேலை கிடைக்கும்." அந்த மாரி வந்து மோட்டிவேஷனா பேசுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி தான் வந்து ஜோதிகா மேம் அந்த படத்துல வந்து பேசியிருப்பாங்க. அதாவது ரொம்ப கஷ்டப்படுறவங்க, ஏதோ ஒரு கஷ்டத்தால, ஸ்ட்ரெஸ்ஸால பாதிக்கப்பட்டவங்க, இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு மோட்டிவேஷனலா, ஒரு அட்வைஸா வந்து அந்த படத்துல குடுத்திருப்பாங்க. அதே மாரி தான். ஆனா இந்த படத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு லவ்வு, மேரேஜ் அதுக்குள்ள என்ன நடந்திருக்கு? பேசுறவங்களோட லவ் ஸ்டோரி அத பத்தி இந்த படத்துல பேசியிருக்காங்க. ஓகேங்களா? அதுதான் டிஃபரன்ஸ். ஆனா எனக்கு இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது, எனக்கு அந்த ஜோதிகா மேம் நடிச்ச காற்றின் மொழி படம் தான் ஞாபகம் வந்துச்சு. ஓகேங்களா? உண்மையிலேயே அந்த படம் நல்லாருக்கும். ஓகேங்களா? இந்த படமுமே நல்லாருக்கும்னு நெனைக்கிறேன். எல்லாருமே தியேட்டருக்கு போய் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து இந்த வீடியோக்கு ரியாக்ஷன் குடுக்கணும்னு மறக்காம கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. பாய்.